ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணம் அப்படின்னு வர்றப்ப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, ஒரு சிலர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்துக்கு போறதும் உண்டு. சிலர் பயப்படுறதும் உண்டு. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிரும், நம்மளே இன்னும் ஒழுங்கா செட்டில் ஆகல, நம்மளை நம்பி வேற ஒருத்தி வர்றேன்றாளே அப்படின்ற மாதிரியான எண்ணம்லாம் சிலருக்கு போயிடும். சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி கணவர் வருவாரோ என்ன வருமோ, நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா கணவர் எப்படி வருவார்னு தெரியும்ல, அதனுடைய குணநலம் தெரியும், குடும்பம் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை பண்ணாமலே கூட இருந்துடலாம்ல, சௌரியமா இருக்கும்ல, நம்ம வாட்டுக்கு ரிலாக்ஸாக இருந்துட்டு போயிடலாம், என்னத்துக்கு போய் கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அப்படின்னு ஆணும் பொண்ணும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்யாணமே வேண்டாம், கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவு கூட எடுங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை, சரியா? ஆனால் அந்த முடிவு சரிதானா அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்த்துக்கிட்டு, நல்லா தெரிஞ்சாலும் 4 பேரை கேளு, அதிகமாக அறிஞ்சாலும் 5 பேரை கேளுன்றேன், அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, சில சமயத்தில் தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்படி? அதாவது நல்ல ஜாதகமாக இருக்கும், பட் நம்ம பார்க்கறதுக்கு அந்த ஜாதகத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணினோம்னா நம்மளுடைய லைஃப் பெரிய அளவில் கேள்விக்குறியாயிரும், அதனால இந்த பஞ்சாயத்தே வேண்டாம், நம்ம கல்யாணமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க. இது எதனால வருது அப்படின்னா, சுயமா ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ண இப்படியெல்லாம் மூளை முத்தி போய் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றது ரொம்ப சகசம். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ லக்னாதிபதி கெட்டு விட்டால் அந்த ஜாதகம் அதோடு கூறு கெட்டு போய்விடும், ஒன்றத்துக்கும் ஆகாமல் போயிடும், தூக்கி குப்பையில் தாண்டா எரியணும், வாழ்க்கையே வேஸ்டடாங்கிற மாதிரியான கான்செப்டில் நிறையா இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. லக்னாதிபதி மறைஞ்சிருக்கக்கூடியவன் மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாம் அடைஞ்சது உண்டு, சரியா? இன்னும் சொல்லணும்னா நாட்டுக்கே ஜனாதிபதியாக வந்ததெல்லாம் கூட உண்டு. அதனால லக்னாதிபதி இங்கே மறையிறதுங்கிறது உடனே ஜாதகம் பூரா விஷயத்துலையும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது, அப்படி எடுத்துக்க கூடாது. அப்போ அது மாதிரி. ஆனா நம்ம பார்க்கல, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், லக்னாதிபதியே போச்சுரா, பீஸே போயிருச்சா, அப்புறம் எப்படி உள்ள கரண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனோநிலைக்கு போயிடுறது. இப்படி அதாவது இதுல தவறான முடிவுகள் எடுத்தா பிரச்சனை இல்லை, நமக்கு பெருமை வராது, பேர் வராது, பொருளாதாரம் வராது, அது வராது, இது வராதுன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா அது அந்த ஜாதகத்தை சார்ந்த தனிப்பட்ட விஷயம்தான். ரெண்டாவது நாளைக்கு இவர் இந்த முடிவு எடுத்ததுனால எதுவும் வராமல் போதா, அவருக்கு வரக்கூடிய யோக பாக்கியங்கள் எல்லாமே சேர்ந்துடும், அதை அனுபவிப்பார், அப்புறம் ஜாதகத்தில் தப்பு இருக்குதாக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிருப்பார். சரி. ஆனால் கல்யாண விஷயத்தில் இப்படி முடிவு எடுக்கக்கூடாது. எப்படி? இப்போ பாருங்க, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிருவோம். இதில் ஜோதிடம் தெரியாதவங்களை விட தெரிஞ்சவங்க தான் நிறையா தப்பான ஒரு முடிவுகளை எடுப்பாங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிருவோம். இப்போ மகர லக்னம். மகர லக்னத்துக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைந்து விட்டார், சனி 12ஆம் இடத்தில் மறைந்து விட்டார் அல்லது நீசமாகி விட்டார், இப்படி வச்சுக்கிருவோமே. இப்போ பாருங்க, இந்த ஜாதகத்தில் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய மகர லக்னத்துக்கு உண்டான 2ஆம் பாவாதிபதி சனி நீசமாயிட்டார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு குடும்பம் கிடையாது. 7ஆம் இடத்ததிபதியான சந்திரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார், அப்போ குடும்பம் கிடையாது. எது? கலஸ்திரஸ்தானம் அப்படின்னா, அதாவது பொண்ணோட ஜாதகமாக இருந்தால் கணவனை குறிக்கிறது, ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் மனைவியை குறிக்கிறது. அந்த ஸ்தானாதிபதி 8ல் போய் மறைகிறாரு, குடும்பஸ்தானாதிபதியும் கெட்டு போறாரு. இன்னும் சொல்லணும்னா குடும்பஸ்தானாதிபதி 8ல் கூட 12ல் கூட கொண்டு வைங்க. இப்போ பாருங்க, 2 பேருமே மறைஞ்சு போனாங்க. அப்போ இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்காதா அப்படின்னா, இந்த ஜாதகரை திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு, சரியா? அப்போ நம்ம எடுத்ததும் என்ன பார்ப்போம், 2ஆம் பாவாதிபதி குடும்பத்தை குறிக்கக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி என்ன ஆனார்? கெட்டு போனார். சரி. கலஸ்திர ஸ்தானாதிபதி என்ன ஆனார்? கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்ததிபதி, அவரும் கெட்டு போனார், மறைஞ்சு போயிட்டார். அப்போ உனக்கு கல்யாணம் கிடையாது, நீ கல்யாணம் பண்ணுனா சாமியாரா தாண்டா சுத்த போற, அதனால கல்யாணமும் வேணாம், ஒரு கழுதையும் வேணாம், சும்மா ஓம்பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன்னா அது பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம், சும்மா கிடக்கிற மாட்டை பிடிச்சி சொரிஞ்சு விட்றாத, அது பின்னால பிரச்சனை ஆயிரும், அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு அலையணும், அல்லது அந்யோன்யம் இல்லாத ஒரு குடும்பமா போயிடும், அல்லது புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு குடும்பமா போயிடும். இப்படிங்கிற மாதிரியான அமைப்புல நம்மளா ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதை வச்சு பயந்துக்கிட்டு, சரி ரைட்டு, நமக்கு இது இந்த பூசாரி வட்டம் வேணாம், பொங்கச்சோறும் வேணாம் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கெல்லாம் வந்துடுறாங்க. ஆனா அப்படி வரக்கூடாது.
இதை தான் தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இப்போ இந்த பதிவு. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு தெரியாத பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கு. நம்ம கற்றது கையளவு கல்லாதது உலகளவன கற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர்கள் எறும்பும் தன்கையால் என்றான். நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் திறமையா ஜோசியம் பார்த்தாலும் நம்மளையும் அறியாம நிறைய விஷயங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஏன்னா மனசுல அப்படியே நிற்கும். அந்த மாதிரி எடுத்துக்காட்டோட பார்த்துட்டான். இப்போ ஸ்கிரீன்ல ஒரு ஜாதகம் வருது பாருங்க. இந்த ஜாதகத்துக்கு 1986 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 12:35 AM காலையில நேரத்தில் பிறந்தது இல்லையா? அப்போ இவருக்கு வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, எங்கப்பா கால்குலேட்டரை காணோம், இருங்க, 23ல் 86ல் பிறந்தவருக்கு 37 வயசு. இப்போ பாருங்க, இவருக்கு ஆரம்பத்தில் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், தசையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வயசு 37 வயசு முடிஞ்சிருச்சு, 38 வயசு நடக்குது. இப்போ பாருங்க, லக்னம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி யாரு? குடும்பஸ்தானாதிபதி. குடும்பத்தை குறிக்கக்கூடியவர் 3ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். இது புதன் 3ல மறைஞ்சிட்டார். புதனுக்கு எந்த இடத்துலையும் மறைவு கிடையாதுன்னு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது சார். புதனுக்கு 12ஆம் இடம் மட்டும்தான் மறைவில்லை. அதே மாதிரி சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் மட்டும்தான் மறைவில்லை. மற்றபடி இடங்கள்ல மறைவு ஸ்தானம் உண்டு. ஸோ அந்த வகையில் புதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார். அப்போ குடும்பஸ்தானம் அவுட்டு. சரியா? 7ஆம் பாவாதிபதி யாரு? செவ்வாய். அதாவது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அவர் போய் 8ல் மறைஞ்சு போயிட்டார். அப்போ அதுவும் அவுட்டு. அப்போ குடும்பஸ்தானமும் காலி, கலஸ்தர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடமும் காலி. இப்போ 2 ஸ்தானமும் காலி ஆயிட்டா, அப்போ அது இல்லாமல் அடிஷ்னலாக போனஸாக என்ன நடந்திருக்குன்னா 7ல் சனி நிற்கிறார். 7ஆம் இடத்துல சனி நின்னா தாழ்ந்த குணமுடையவள், அதே மாதிரி குணவதி இல்லாமல் ஒழுக்கமற்றவள், அப்புறம் பார்ப்பதற்கு குரூர ரோபியானவள், அதே மாதிரி ரோஹியானவள், ஓயாம உடம்பு சரியில்லாம போற மாதிரியான பொண்ணு, இப்படியான பிள்ளைகள் தான் இந்த ஜாதகருக்கு மனைவியா வரும் அப்படிங்கிறது ஜோதிடம் காட்டக்கூடிய விதிகள். 7ல் சனி இருந்தா. அப்போ இந்த குரூரமான, கோபம் உள்ள, தாழ்ந்த குணம் உள்ள, ஒழுக்கம் இல்லாத ஒரு மனைவியை கட்டி குடும்பத்தை அனுபவிச்சு கரெக்டாக கொண்டு போயிட முடியுமான்னா, குடும்பஸ்தானாதிபதியும் கெட்டு போனார், கலஸ்தர ஸ்தானாதிபதியும் கெட்டு போனார். 12ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார். அந்த ராகு தசை வேற நடத்துறார். இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்ல கல்யாணத்தை பண்ணி கஷ்டப்படாட்டி நம்ம நிம்மதியா இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகர் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறார். அப்ப இவர் எடுத்த முடிவு கரெக்டா அப்படின்னா நிச்சயமா 100% தவறு. இந்த ஜாதகருக்கு திருமணம், குழந்தைகள் எல்லாமே உண்டு. அப்ப இதெல்லாம் ரிப்பேரா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னாக்க, அங்கதான் ஜாதகம்ங்கிறது இது 2ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல இருந்தால், 7ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் இது மறைஞ்சு போனா அது மறைஞ்சு போனா இப்படி இருக்கா அப்படி இருக்கு. இது சிம்பிள் சார். ஆனா காம்ப்ளிகேட்டட் பலன்கள்னு ஒண்ணு உண்டு. இப்ப பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல சனி நிற்கிறது தவறு இல்லையா? அது உண்மைதான், கரெக்ட் தான். ஆனா ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி நிற்கலாம். என்ன காரணம்யா அப்படின்னாக்க, ரிஷப லக்னத்துக்கு சனி ஒருவனே யோகாதிபதி அப்படிங்கிறத படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவன் தான் 7ல் உட்காந்துருக்கான். சார் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். மேஷ லக்னத்துக்கு 7ல் சனி இருக்குன்னு வச்சுக்கிருவோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. சனி அந்த இடத்துல உச்சம். அப்ப குரூர ரூபி உள்ள, அசிங்கமான, ஒழுக்கம் இல்லாத, செல்ஃபிஷா இருக்கக்கூடிய ஒரு கணவனோ மனைவியோ வாழ்க்கை துணையா வருமானா? வராது சார். அப்படி இல்லை. செவந்த, அழகான, மனசுக்கு பிடிச்ச, பரந்த மனப்பான்மையுள்ள, நல்ல வசதியான ஒரு வரன், சொந்த வீடு வாசலோடு கூடிய வரன் தான் வரும். மேஷ லக்னத்துக்கு 7ல் சனி உச்சமாயிருந்தான். அப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கார், அவர் கெடுத்து விடுவார் அப்படி எடுத்துக்க கூடாது. அந்த இடத்துல சனி உச்சமாயிருக்கார். அப்ப அவர் யோகத்தை செய்வார். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அவர் பாதகாதிபதி இல்லையா மேஷ லக்னத்துக்கு, அப்ப கெடுக்க மாட்டாரா அப்படின்னா லேட்டா கல்யாணம் பண்ணுவார். அது ஒண்ணுதானே தவிர மற்றபடி ப்ராப்ளம் கிடையாது. இந்த கேஸ்லையும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ல் சனி உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த சனி கெடுத்து போடக்கூடிய சனி கிடையாது. நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்துருவார். இன்னும் சொல்லணும்னா மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையே வந்துடும். நம்ம பார்த்தா தானே வரும், நம்ம தான் பார்க்கறதே இல்லையே. ஏன்னா கல்யாணம் வேணாம், ஒரு கழுதையும் வேணாம்னு போய் நின்னா என்ன செய்யுறது? அது மாதிரியான ஒரு பாயிண்ட். சரி, இது இப்படியே இருக்கட்டும். அப்போ 7ல் சனி நிற்கிறதுங்கிறது நோ நெகட்டிவ் ரியாக்ஷன் அட் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ், எஸ்பெஷலி ஃபார் ரிஷப லக்னம். சரியா? ஏன்னா அவர் ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி. சரி, அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கலாமா? 2வது பாயிண்ட் எதை சொல்றாங்க? லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி புதன் 3ஆம் பாவத்தில் மறைந்து விட்டார். உண்மைதான். அப்ப குடும்பஸ்தானாதிபதி மறைஞ்சு போனா அந்த குடும்பம் கூறுகெட்டு போயிருங்கிறது உண்மைதான். சரியா? அப்ப புதன் 3ல் போய் நிற்கிறது தவறு.
சரி, அப்ப கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஏப்பா இப்பத்தான் கல்யாணம் பண்ணா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு அப்படின்னா, இவருக்கு 73 வயசுல தான் புதன் தசை வருது. அதுக்கு முன்னாடி புதன் தசை இல்லை. என்ன காரணம்? சூரிய தசை ஒரு 3 வருஷம், சந்திர தசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம், ராகு தசை ஒரு 18 வருஷம், அதுக்கப்புறம் குரு தசை ஒரு 16 வருஷம், சனி தசை ஒரு 19 வருஷம், அதுக்கப்புறம் புதன் தசை வருது. இப்ப இந்த புதன் தசை வரையில 73 வயசுல இந்த குடும்பம் பிரிஞ்சா என்ன, பிரியாட்டி என்ன, அதை பத்தின பேச்சுக்கே இடம் இல்லை. சரியா? அப்ப இங்க புதன் வந்து 3ல மறைஞ்சிருக்கிறது. ராஜா வேஷம் போட்டிருக்காரு, ஆக்சுவல் ராஜா கிடையாது. இல்லாட்டி இப்படி வச்சுக்கோங்க, வில்லன் வேஷம் போட்டிருக்காரு, ஆனா ஆக்சுவல் வில்லன் கிடையாது அவர். அப்போ 3ஆம் பாவத்துல புதன் இருக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா? சரி, இப்ப அடுத்ததுக்கு போவோம். 7ல சனி இருக்கிறது ப்ராப்ளம் கிடையாது, 3ல புதன் இருக்கிறது பிரச்சனை இல்லை. அடுத்தது 7ஆம் இடத்த அதிபதி 8க்கு போறான். இது சரியா இருக்குமா அப்படின்னா, இந்த ஜாதகத்தை பர்டிகுலர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 7க்கு அதிபதி 8ஆம் இடத்துக்கு போறது தான் நல்லது. சப்போஸ் 7க்கு அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சியா இருந்தால் அவருடைய தசை நடந்தா அது குடும்பத்துல நிச்சயமா பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். அப்ப 7க்கு அதிபதி 8ல போய் நிக்கிறாரு, இதனால குடும்பத்தை பிரிச்சிடாதா? நிச்சயமா பிரிக்காது. அப்ப பொண்ணு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். எப்படி? பாக்யாதிபதி அதாவது யோகாதிபதி 7ல உட்காந்துருக்காரு, அதனால கண்டிப்பா வரன் கிடைக்கும். சரி, அப்ப 7க்கு அதிபதி 8ல இருக்கிறது பாதிக்காது, 2க்கு அதிபதி 3ல இருக்கிறது பாதிக்காது, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது பாதிக்காது. இப்ப பாருங்க, 12ஆம் இடத்துல ராகு தனிச்சு நின்று அவருடைய தசை நடக்குது. இந்த இடத்த ரொம்ப கவனிக்கணும். 12ஆம் இடத்துலயோ அல்லது 2ஆம் இடத்துலயோ ராகுக்கு எது தனிச்சு நின்று அவருடைய தசை நடந்ததுன்னா அது வந்து கண்டிப்பா குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கும். அப்படி பிரச்சனையை உருவாக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. இப்ப நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துட்டு இருக்க இந்த ஜாதகத்துக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ராகு திசை இப்ப போயிட்டு இருக்கிறது. இந்த ராகு திசைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது யாரை பார்ப்போம் சார்? கொஞ்சம் கவனிங்க பார்ப்போம். ஏன்னா நம்ம ராகு கேது வீடியோக்கள்ல எல்லா வீடியோக்கள்லையும் அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற தெளிவான விளக்கம்லாம் கொடுத்துருக்கேன். 2024 வரைக்கும் ராகு தசை நடக்குது. இந்த ராகு தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 12ஆம் பாவத்துல நிற்கிறார். இந்த ராகுவுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? செவ்வாயும் சுக்கிரனும். இப்ப சுக்கிரன் நீசமாகிறது, கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் தான் நீசமாறான். ஆனா ராகுவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு சுக்கிரன் நோட்டுல இருந்து பாக்குறப்ப. அப்ப செவ்வாய் சுக்கிரன் கேந்திரத்துல இருக்கிறனால இந்த ராகு திசை இந்த ஜாதகனுக்கு யோக திசை. யோக திசையா இருந்ததுனாலதான் படிப்பை நல்ல விதமா கொடுத்தது, நல்ல வருமானத்தை கொடுத்தது, பெரிய அளவுல சம்பாத்தியத்தை கொடுத்தது, வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுத்தது, சொத்து சோகம் வாங்க வச்சுச்சு, பேரு புகழ் கிடைக்க வச்சுச்சு, கையில ஃப்ளோட்டிங் கேஷா நிறைய வச்சுக்க முடிஞ்சது. இவ்வளவுத்தையும் கொடுத்தது, கல்யாணத்தை கொடுக்கல. அப்ப ஏன் கல்யாணத்தை கொடுக்கல அப்படின்னா, கல்யாணம் கொடுத்தா பிரச்சனையாகும், சண்டை சச்சரவு வரும் அப்படின்ற பயத்துல தானே சுயமா ஜோசியம் பார்த்து நமக்கு கல்யாணம் தேவையில்லை, நம்ம கல்யாணம் இல்லாமலே இருந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு வந்துட்டார். ஆனா அது கரெக்டான முடிவா அப்படின்னா நிச்சயமா தவறான முடிவு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த குரு வந்து 10ஆம் பாவத்துல உட்காந்துருக்காரு இல்லையா, தனிச்ச குரு கிடையாது, அவர் தனியா தான் உட்காந்துருக்காரு. ஆனா வக்கிரமா இருக்கனால அவர் தனிச்ச குரு கிடையாது. ஸோ 10ல குரு உட்காந்துருக்கிறது, 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னா இங்க வக்கிரம் பெற்ற குரு பிளஸ் அஷ்டமாதிபதி 10ல நிற்கிறது யோகம். அப்ப குரு தசையிலையும் இவருடைய குடும்ப வாழ்க்கையில பாதகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த ஜாதகர் தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம். ஆனா இவர் என்ன முடிவு பண்ணிட்டார்னா, சொந்தமா ஜோசியம் பார்த்து நமக்கு எதுக்கு ரிஸ்க், நம்ம கல்யாணம் பண்ணாமலே இருந்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டார். இது மாதிரியான விஷயங்கள்ல நல்லா அமையக்கூடிய வரணையே சிலர் வேணாம்ட்டுருவாங்க. நல்ல மாப்பிள்ளையா இருக்கும், நல்ல பொண்ணா இருக்கும், அவங்க அதையே வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி போயிடாதீங்க. இப்படி சடனா ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. 1க்கு 4 தடவை அதை தெளிவா பார்த்துட்டு, இல்ல ஒரு ஜோசியத்தை கொடுத்துப்பா, ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனலா பார்ப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது தான் சரியா வருமே தவிர, நம்மளே சுயமா ஜோசியம் பார்த்துக்கிறதுல நல்லபடியா கல்யாணம் ஆகி நல்லபடியா நடக்கக்கூடிய குடும்பம் நடத்தக்கூடிய இந்த ஜாதகர் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு உட்கார்ந்துருக்காரு. அப்கோர்ஸ் அவர் கல்யாணம் பண்ணிக்கிடுவார், அது வேற விஷயம். ஏன் அப்புறம் லேட் ஆகுது அப்படின்னாக்கா, அந்த இப்போ ராகு முடிஞ்சு குரு வரையில ஒரு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அதனால அது ப்ராப்ளம் இல்லை, நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன், இவர் வந்து நல்ல ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இது நல்லா இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டார் பார்த்தீங்களா, அது மாதிரியான போலியான ஒரு முடிவுகளை சுயமா ஜாதகம் பார்க்குறேங்கிற பேரில் நம்ம எக்ஸ்பர்ட்டுங்கிற பேரில் எடுத்துடக்கூடாது. எடுத்தா சிக்கிக்கிடுவோம், இது தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகமும் ஒரு உதாரணம். அப்போ சொந்த ஜோசியம் பார்க்கலாம்,
பட் இட் ஹஸ் அ லிமிடேஷன். அதையும் வந்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்க. சரியா? அப்போ என்ன தோஷம் இருந்தாலும் 2க்கு அதிபதி கெட்டு போயிட்டான், 7க்கு அதிபதி கெட்டு போயிட்டான், சுக்கிரன் கெட்டு போயிட்டான், அல்லது செவ்வாய் கெட்டு போச்சு, கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தெளிவாக வந்துருங்க சார். சரியா? மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.